ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸுக்கு வந்து நம்ம வந்து டாட் எப்படி பிடிக்கிறோம், 3 டாட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு டாட் வந்து ஹூக் பக்கெட்டு வந்து மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கும் 3 இன்ச்சஸ் வந்து லென்த்துக்கும் வந்து பிடிச்சு எடுத்துக்கிறோம். ஸ்டார்டிங் 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நூல் இலையில தான் முடிக்கணும். ஸோ அந்தளவுக்கு குறுகலாக வரணும். ஃபஸ்ட்டு டாட் அது மாதிரி பிடிச்சிக்கோங்க. அண்டு செகண்ட் டாட் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கட் பண்ணும் பொழுதே வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணி தான் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மார்க், அதாவது ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் அதுதான். ஸோ அதை ஈவனாக வச்சு மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டாட் 2.5 தான் மெஷர்மெண்ட்டு. பட் நம்ம ஹூக்கு பட்டி அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 விட்டுருப்போம். ஸோ அதையும் சேர்த்து தான் வந்து 3 பண்ணோம். ஸோ செகண்ட் டாட்டு 3 இன்ச்சஸ் லென்த்து. ஸோ நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த டாட்டோட அகலம் வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, நீளம் வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். லைட்டாக கர்வ் பண்ண மாதிரி தச்சு கொண்டு வாங்க. அப்போ தான் கப் ஷேப் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செகண்ட் டாட் பிடிச்சிக்கோங்க. அண்டு ஃபைனல் டாட்டாக வந்து ஒன்று பிடிப்போம். அது தேர்ட் டாட்டு. அது எதுக்குன்னா, அது ஜஸ்ட்டு சப்போர்ட்டிங்க்கு மட்டும்தான், ஷேப்னஸ் கிடையாது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இந்த 2 டாட்டையும் சேமாக ஈவனாக மடித்து ஒன்றா பிடிச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து மீன் பண்ணி அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே கூட நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு டாட்டுக்கு 1/4 இன்ச் அகலம் பண்ணிங்கல்ல, ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து 1/4 இன்ச் அகலம் அண்டு லென்த்து பார்த்திங்கன்னா 3.5 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 2.5, அடுத்து 3 அண்டு ஃபைனல் டாட் வந்து 3.5 அதான் மெஷர்மெண்ட். பட் ஏன் சிஸ்டர் ஃபஸ்ட்டு 3 பிடிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் தையலுக்கு விட்டுருக்கேன்ல ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ அதையும் சேர்த்து 3 அது. இப்போ வந்து 3 டாட்டும் பிடிச்சு முடிச்சாச்சு. இப்போ விரட்டி பாருங்கள், கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அண்டு இது கூடவே வந்து நம்ம பட்டி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பட்டி அட்டாச்மெண்ட்டும் அப்படி தான். கீழே நம்ம வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருப்போம். ஸோ அந்த 1/2 இன்ச்சு கூட நம்ம பட்டியை வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்து உங்களுக்கு 3 தையல் தேவைப்படும் ஜாயினிங்க்கு. அண்டு படிமான தையல், அதுக்கப்புறம் வந்து பக்கவாட்டு தையல்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செகண்ட் டாட் பிடிச்சோம்ல, அதை வந்து மடித்து உள்பக்கமாக தள்ளி விட்டுருங்க. அது ஒரு சப்போர்ட்னஸ்க்காக தான். இதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டு வாங்க. இந்த தையல் வந்து நம்ம ஃபஸ்ட்டே கீழே இருக்கிற அந்த ஃப்ரண்ட் சைடில் 1/2 இன்ச்சு போட்டிருந்தோன்னா நமக்கு அதுவே அடையாளம் தான். அந்த 1/2 இன்ச் மேலே போடணும். இல்லை இது 2 ஈவனாக வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு தைக்கலாம். பழக்கம் இல்லைங்கிறவங்களுக்கு இது மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே தைச்சிட்டு வாங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மெத்தடு. அண்டு இப்போ வந்து படிமான தையல், அதாவது நம்ம தையல் போட்டோம்ல, அது மேலேயே போடுற தையல் தான் வந்து படிமான தையல். ஸோ அதையுமே வந்து போட்டுக்கோங்க. இது வந்து படிமான தையல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நமக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கு கொடுக்கறதுக்கு. சும்மா தைச்சிட்டோம் அட்டாச் பண்ணிட்டோன்னு விட்டுறக்கூடாது. ஸோ அந்த ப்ரொஃபஷ்னல் லுக்குக்காக தான் இந்த படிமான தையல். அண்டு இதுக்கு பக்கத்தில் பக்கவாட்டு தையல்னு சொல்லிட்டு சைடில் ஒரு தையல் வரும். அது எதுக்குன்னா, பட்டியோட ஜாயின் போனதுக்கப்புறம் அந்த 1/2 இன்ச் வந்து தூக்கிட்டு இருக்கும். ஸோ அது படித்து போடுறதுக்கு தான் இந்த தையல். ஸோ இது 2 போட்டால் தான் ப்ளவுஸ் வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அண்டு இதுக்கப்புறம் சைடில் இருக்க எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பட்டி இருக்கிறத விட எதுக்கு நம்ம எக்ஸஸாக எடுக்கணும்னு டவுட் இருக்கும். ஸோ பட்டி இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் எக்ஸஸாக எடுத்து கட் பண்ணால் தப்பு கிடையாது. பிகாஸ் நம்மளோட ப்ளவுஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ண பிறகு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான், அந்த சின்ன சின்ன தவறுகளை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் நான் எக்ஸஸாக எடுத்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இது ப்ளவுஸோட ரைட் சைடு. ஸோ ப்ளவுஸோட ரைட் சைடு வந்து ஹூக் பக்கம் இருக்கும். ஸோ ஹூக் பக்கத்துக்கு ரைட் சைடு, ப்ளவுஸோட ரைட் சைடு வந்து தையல் போடுறோம். அந்த பட்டி பீஸ் வச்சு தையல் போட்டு நம்ம ராங் சைடு திருப்பி தைப்போம். அதுதான் வந்து ப்ளவுஸோட ஹூக் பக்கம். ப்ளவுஸோட ஹூக் பக்கம் பார்த்திங்கன்னா, ப்ளவுஸோட ரைட் சைடு, அதாவது ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே பீஸ் வச்சு தைச்சி திருப்புறது தான் வந்து ஹூக் பக்கம். அதாவது நல்ல பக்கம் வச்சு தைச்சி துணியை ராங் சைடு திருப்பணும். அதுக்கு பேர் தான் ஹூக் பக்கம். ஸோ இப்போ இதுலேயுமே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்ல பக்கம் வச்சு தைச்சிட்டோமா, தைச்ச பிறகு நம்ம ராங் சைட் திருப்பி இதை மடித்து தைக்க போகிறோம். இது அப்படியே மடித்து தைக்கலாம். பட் இது ரொம்ப கொஞ்சம் அந்த மாதிரி ஓரளவுக்கு திக்னஸ் ஒரு 1.25 இன்ச் திக்னஸ் ஆகுது அந்த அகலம் இருந்தால் தான் நமக்கு ஸ்டிஃபாக அந்த வந்து பட்டி உட்காரும். ஸோ அதை லாக் போடுங்க, ஓவர் லாக் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் எடுத்துகிட்டு வாங்க. ஸ்ட்ரைட்டாக தையல் எடுத்துகிட்டு வந்துட்டு மேலேயும் லாக் போட்டுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பட்டி ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு சைடு அந்த இது என்னென்னா ஹூக் பட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹூக் பட்டி ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு பக்கம், அதாவது ரைட் சைட் பக்கம் ஃபுல்லாக ஃபினிஷ்டு. ஸோ அவ்வளோதான். இது வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடில் ஒன் சைடு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. தென் இதே மாதிரியே நம்ம இன்னொரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து ஐப்பட்டி வைக்கணும். ஸோ அந்த ஐப்பட்டி எப்படி வைக்கணுன்றது காமிக்கிறேன். ஸோ இன்னொரு ப்ளவுஸையும் நான் டாட் பிடிச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஐ பக்கம் வைக்கிறேன். ஹூக் பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வச்சு ராங் சைடு திருப்பினேன். பட் ஐ பக்கம் பார்த்தீங்கன்னா ராங் சைடு வச்சுருக்கேன். லைனிங் பக்கம் வச்சுருக்கேன் பாருங்கள். ராங் சைடு வந்து பட்டி பீஸ் வச்சு ஒரு 1/4 இன்ச் கேப்பு தான் கீழே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு லைனிங் பீஸ் வந்து எக்ஸஸாக 1/2 இன்ச் இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சு தைக்கிறேன். ஸோ அது ஸ்டிப்னஸ்க்காக இருக்கட்டும். ஸோ கீழே எக்ஸஸாக இருக்கிறத மடித்து கொடுத்து தைங்க. தைச்சிட்டு ஓவர் லாக் போட்டுருங்க. லாக் போட்டு வெளியில் எடுங்க. எடுத்த பிறகு மறுபடியும் இதை படிமான தையல் போடுங்க. சேம் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். படிமான தையல் போட்ட பிறகு நாம் வந்து இப்போது இதை ஃப்ரண்ட்டு சைடு திருப்புறோம். ஃபஸ்ட்டு அதை ரைட் சைடு வச்சு ராங் சைடு திருப்பணும். இப்போ ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்பியிருக்கோம். பட் அதில் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டோம். இதுலேயுமே நீங்கள் ஐ வந்து த்ரெட் வச்சு கட்டுற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்கலாம். பட் நான் ஐ வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வைக்க போகிறேன் மிஷின் யூஸ் பண்ணி. ஸோ அதனால் நான் தைக்கிறேன். ஃபஸ்ட்டு லாக் பண்ணுங்கள். கீழே ஓப்பனை லாக் பண்ணிவிட்டு 5 ஐ வைங்க. வி வைக்கணும். ஓகேயா? லாக் பண்ணணும். நல்லா வந்து இந்த வி வச்சு ப்ளவுஸில் துணியிலே வி வைக்கிறப்பெல்லாம் நல்லா ஓவர் லாக் பண்ணணும். அண்ட் இந்த பீஸை வந்து லைட்டாக உள்ளே தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இந்த வியோட ஷேப்பு, அந்த வி ஷேப்போட வாய்ப்பகுதி அகலம் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாகவோ இல்லை 1/4 இன்ச் அளவுக்கு தான் இருக்கணும். 1/2 இன்ச் அந்த அளவுக்குலாம் பெருசாக வி வச்சிட்டிங்கன்னா அதில் ஹூக் மாட்டியும் வந்து ஒரு மாதிரி ப்ளவுஸ் வந்து ஓப்பனாக ஆகிற மாதிரி பிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஓப்பன் வந்து கம்மியாக வைக்கணும். 1/4 இன்ச் தான் வைக்கணும். ஸோ இது வந்து செகண்டு. ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 ஹூக்ஸ் வைக்கிறது பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதான், ஹூக்னாவே 5 ஹூக்ஸ் வைக்கணும். இதை விட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 6 கூட வைக்கலாம். பட் நார்மல் ப்ளவுஸ்க்கு 5 ஓகே. இந்த லாக் போடுங்க. லாக் போட்டுட்டு இது தேர்டு ஐ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சென்டரில் வரும். ஃபஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் பழகியிருக்கேன். ஸோ அதனால் நான் இப்படி டேரெக்டாக தைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே 1, லாஸ்ட்டில் 1, அது 2ஐயும் ஃபேஸ் பண்ணி சென்டரில் 1, அதுக்கப்புறம் இந்த சென்டரையும் ஃபஸ்ட்டு 1ஐயும் ஃபேஸ் பண்ணி அதுக்கு நடுவில் 1, தென் சென்டரையும் லாஸ்ட் 1ஐயும் ஃபேஸ் பண்ணி அதுக்கு நடுவில் 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 வந்து பாயிண்ட்டு கிடச்சிடும். ஸோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி நீங்கள் இந்த ஐ தைக்கிறது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் டேரெக்டாக தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே அந்த ஸ்பேஸில் வந்து கிடைக்காது. ஸோ அது மாதிரி மார்க் பண்ணி தைங்க. அவ்வளோதான். இதை போட்டு முடிச்சுட்டு இதை த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடுங்க. நம்மளோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு சைடு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ரைட் சைடு வச்சு தைச்சி ராங் சைடு திருப்பணும். ஸோ ராங் சைடு வச்சு திருப்பி ரைட் சைடு வந்து ஐ பக்கத்துக்கு திருப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஃபைனல் லுக்கு. அந்த லைனிங் பீஸ் வந்து ஐ பக்கம், ஸோ அது உள்ளே போயிடும். ஹூக் பக்கம் வந்து அதை கவர் பண்ணும். தேங்க்யூ.